இப்போ ஒரு ப்ரமோஷனல் டாஸ்க் வந்திருக்கு. அந்த ப்ரமோஷனல் டாஸ்கில் என்ன ஆச்சு அப்படின்னா, 2 டீமாக பிரிக்க சொல்லிட்டாங்க. ஒரு 3 பேரை ஜட்ஜாக போட சொல்லியிருக்காங்க. அரோரா, அமித் அண்ட் விக்ரம் 3 பேர் ஜட்ஜ் ஆகிட்டாங்க. அண்ட் இந்த ஜட்ஜஸ் வந்து 2 டீமை பிரிக்க சொல்கிறாங்க. பிரித்ததில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆகும்போதே திவ்யா சொல்லியிருப்பாங்க, நான் வந்து விற்பனையாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு டீமில் வந்து விற்பனையாளரும் வாடிக்கையாளரும் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு டீம்லேயும் விற்பனையாளரும் வாடிக்கையாளரும் இருப்பாங்க. அப்போ திவ்யா ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் விற்பனையாளராக இருக்கணும் அப்படிம்பாங்க. பாருவும் நானும் விற்பனையாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடைசி பார்த்தா டீம் பிரிக்கும்போது ஒரு டீமுக்குள்ளேயே திவ்யா, பாரு, கமருதீன், கானா வினோத் 4 பேரும் ஒரே டீமில் வந்துடுவாங்க. அப்போ இன்னொரு டீமில் இருக்கிறவங்க வந்து சண்டை போடாமல் அவங்களுக்குள்ளே பிரிச்சுப்பாங்க. இங்கே வந்து 4 பேரும் நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சொன்னது திவ்யா. பட் பாரு வந்து நானும் இருக்கணும்பாங்க. கானா வினோத்தும் நானும் இருக்கணும் சொல்லுவாங்க. கமருதீனும் நான் 24 ஹவர்ஸ் ஸ்டேயே விட்டு கொடுத்துட்டேன். ஸோ நான் இதையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நானே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி பார்த்தா செலக்ட் ஆனது வந்து பாருவும் இன்னொருத்தரும், அதாவது கானா வினோத்தும் கமருதீனும். திவ்யா வந்து செலக்ட் ஆகலை. எல்லாரும் பிரிஞ்சு போன அப்புறமா திவ்யா வந்துட்டு விக்ரம் கிட்டேயும் அரோரா கிட்டேயும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எதுக்குங்க எல்லா 7 ஒரே டீமில் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது வந்து கானா வினோத்துக்கு கேட்டுரும். அப்போ அவர் சொல்லுவார், ஏன் கூட 7 போட்டாங்க நீங்கள் எப்படி கேட்கலான்னு அவர் வந்து கேட்பார். அப்போ திவ்யா சொல்லுவாங்க, என் கூட 7 போட்டிருக்கு நான் சொல்லலை, எல்லா 7 ஏங்க ஒன்றா போட்டிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லுவாங்க. விக்ரமும் அதே சொல்லுவார். உடனே கானா வினோத் சொல்லுவார், அது எப்படி நீங்கள் என்ன 7 சொல்லலாம், ஏன் கூட தான் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவர் சண்டைக்கு வருவார். அவர் வந்த உடனே திவ்யா சொல்லுவாங்க, நான் என்னையும் சேர்த்து தான் சொன்னேன் அப்படின்னு. அப்போ வினோத் சொல்லுவார், உங்களே 7 சொல்லுங்கள், நீங்கள் 7 இருங்க, எங்களை எதுக்கு 7 சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். உடனே அவர் வந்துட்டு, ஐயோ என்னையும் சேர்த்தா சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் தான் 7 சொல்லிட்டு வினோத் வந்து திவ்யாவை சொல்லுவார். அப்போ வந்து அரோரா சப்போர்ட்டுக்கு வருவாங்க. அரோரா சப்போர்ட்டுக்கு வரும்போது, நீ இல்லவே இல்லை, நீ பேசாத அப்படின்னு சொல்லி வினோத் சொல்லியிருப்பார். அப்போ திவ்யா வந்து பக்கத்தில் வந்தோடனே, நீ தான் 7 அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே தாலும் நீ 7 இருந்துட்டு போ, எங்களை எதுக்கு 7 சொல்கிற, நீ தான் 7 சொல்லி மூக்கு கிட்ட கையை கொண்டு போவார். அப்போ இந்த மாதிரி மூக்கு கிட்ட கையை கொண்டுட்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லுவாங்க. அப்போ வினோத் சொல்லுவார், என்னது மூக்கு விரிச்சிட்டு வரேன்னு சொல்கிறியா, நீ தான் மூக்கு விரிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது தப்பாக காதில் கேட்டுரும். அதனால் நீ என்னையே மூக்கு விரிச்சிட்டு வரேன்னு சொல்கிறியா, நீ தான் மூக்கு விரிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வினோத் சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க, மூக்கு விரிச்சிட்டு வரேன்னு நான் சொல்லவே இல்லை, நீங்கள் தான் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இங்கே வந்துட்டு அரோராவும் விக்ரமும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாரு வராங்க. எங்களை 7 சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, நீ சொன்னது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ திவ்யா வந்து சாரி சொல்கிறாங்க. ஓகே உங்களுக்கு அஃபண்ட் ஆச்சுன்னா சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. கமருதீன் கிட்ட உனக்கு அஃபண்ட் ஆச்சான்னு கேட்கும்போது அவர் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ சாரி சொன்னதுக்கப்புறமும் வினோத் என்ன சொல்கிறாருன்னா, நீ மூக்கு விரிச்சிட்டு வரேன்னு நீ சொன்னேன்னு சொல்கிறாரு. அவங்க திருப்பி சொல்கிறாங்க, எனக்கே கமருதீன் என்னை சொல்லும்போது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, ஸோ அதே வார்த்தையை நான் உங்களை சொல்லலை அப்படின்னு. அப்போ வினோத் கிட்ட எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மூக்கு விரிச்சிட்டு வரேன் நான் ஒன்று சொல்லலை, மூக்கை உங்ககிட்ட கையை கொண்டுட்டு வரேன்னா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வினோத் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைம் சாண்ட்ரா வந்து உள்ளே வராங்க. சாண்ட்ரா உள்ளே வந்தோடனே திவ்யா சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்குள்ளே உள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவை சொல்கிறாங்க. அப்போ வினோத் சொல்கிறாரு, அரோரா உள்ளே வரான்னா சாண்ட்ரா ஏன் உள்ளே வரக்கூடாதுன்னு வினோதும் விக்ரம் 2 பேரும் சொல்கிறாங்க. அப்போ இவங்க திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அரோரா உள்ளே வந்தான்னா நான் அவகிட்ட தான் பேசினேன், நான் ஃபன்னாக தான் சொன்னேன், அதனால் அவள் உள்ளே வந்தா, சாண்ட்ராக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, நேராக ஏன் மேலே வந்து சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. கடைசி வினோதை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போவாங்க. இல்லை நீ சாரி சொல்லலைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ திவ்யா சொல்லுவாங்க, சரி சாரி சொல்லலைன்னா நான் இப்போ திருப்பி ஒரு தடவை சாரி கேட்டுறேன், சாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லிட்டு வினோத் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன மூக்கு விரிச்சிட்டு வரேன்னு சொன்னீங்களா, அப்போ நீங்களும் சாரி கேளுங்க அப்படிங்கிறாங்க. கடைசி அவரும் சாரி கேட்டுட்டு போகிறாரு. அப்போ கமருதீன் வந்துட்டு திருப்பி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும்போது திவ்யா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அப்செட்டாக இருக்குது கமருதீன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து வினோத் கிட்ட விக்ரமும் அரோராவும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அவங்க வந்து அவங்களையும் சேர்த்து தான் 7 சொன்னாங்க, எங்கள் 2 பேருக்கும் ஒன்றா தான் கேட்டுச்சு, அவங்க உங்களை மட்டும் சொல்லலை, அவங்களையும் சேர்த்து தான் சொன்னாங்க. அப்போது நீங்கள் தான் 7 சொல்லி, அதாவது வினோத் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தான் 7 சொல்லி நீங்கள் திவ்யாவை சொன்னதோடு அந்த இதே முடிஞ்சு போச்சு. அவங்க உடனே அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க, ஆமாம் நான் தான் 7 அவங்க அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் நீங்கள் திருப்பி சண்டைக்கு வந்தது தான் அங்கே பிரச்சனை, அதை அத்தோடய முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமும் அரோராவும் வினோத்துக்கு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு பாரு சொல்கிறாங்க, அவளை 7 சொல்லிட்டு போட்டு எங்களை எப்படி அவள் 7 சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அது எப்படி நடத்தணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.